தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகும். கரூரில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. இந்த டைம் தளபதி ரெண்டு பேர்த்து விட்டு தளபதிக்கு தான் பேர் வைக்கிறேன். ரொம்ப ரொம்ப விட்டு போயிட்டாரு. மலை உச்சியில பூத்தய பிச்சு புவையுங்க வெள்ளரி பிஞ்சையுங்க கொல்லையில காஞ்சயம் பட்டு செலைய பார்த்தா நான் ஏத்துக்க மாட்டேங்க. ஒரு கூட்டத்தை கூட்டுவது, கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம். அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசு. அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசு. இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க ஓட்டுல போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும், வேற இடத்துல வாங்கட்டும், வேற இடத்துல கொடுங்க. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுனேன், நான் வந்தேன், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை. 1000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம், 10 லட்சம் பேர் வரலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு. அரசு இங்கை பொறுத்தவரை தரகர வேலையை செய்யணும். விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும். அந்த வேலையை அரசு செய்யல. விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்ல, வந்த மக்களுக்கும் சரியான முறையில பாதுகாப்பு கொடுக்கல. அரசை பொறுத்தவரை இடத்திலும் தோத்திருக்கிறாங்க. கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க. அது இப்ப பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது. அவங்க என்ன கணக்குல இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியும். அது கேட்டா எதிர்கட்சி தலைவர் ஐயா இங்கதான் கூட்டம் போட்டாங்க, அந்த இடத்தையும் நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்றேன். மாவட்டத்தில் இதே கட்சியுடைய தலைவர் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த பொதுக்கூட்டம் எவ்வளவு பேர் வந்து கலந்துட்டாங்க, எவ்வளவு பேர் எழுதி கொடுத்தாங்கன்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? இந்த அரசாங்கத்துக்கு தெரியாதா? அரசு